அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் குரு. ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சனி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 24/8/2024 முடிவதற்குள் இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ரூணர் ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். சுக்கிரன் மட்டுமல்ல சூரியன் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. இப்படி பெருவாரியான கிரக நிலைகள் மிக சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனி வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோக ரீதியான சிரமங்கள் பெரிய அளவிற்கு வராது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோகம் சார்ந்த பணி சுமைகள்ல நல்ல மாறுதல் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தொழில்துறை வியாபாரத்துறையில் பல நுணுக்கமான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு 6இல் இருப்பதால் அமோகமான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏமாற்றத்தில் பழகி போன துலாம் ராசிக்காரர்களுக்கு அத்தனை ஏமாற்றங்களும் மாற்றமாக மாறுவதற்கான யோகம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாறுதல்கள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனைகள் சற்று கூடுதலாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. சற்று கூடுதலாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதனால் ஆதாயம் நிறைவாக பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது சில வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகுவதற்கான சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கேது விரயத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தாமாகவே தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சிகள் கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன்
காரகனாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் கலைத்துறையில பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது. எனவே புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கணிசமாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் உயரும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அத்தனை பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைகிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே பல வகையில சிறப்பான வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து பல அதிரடியான திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும். அதன் மூலமாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம். ஆனால் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாறுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்டதை விட கச்சிதமாக அத்தனை விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நிறைவாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்த வேளையில் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான், அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய். இந்த 2 கிரக நிலைகளும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்குவதால் நிச்சயமாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக நீண்ட நாள் தடைபட்ட திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். எனவே அதற்கான பலன்கள் இந்த தருணத்தில் இருந்தே நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் அஷ்டமத்தில் 2 முக்கிய கிரகநிலைகள் நிலை கொண்டிருப்பதால் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது. நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி லாபத்தில் உச்ச பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது குரு பகவான், அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது என சில கிரகநிலைகள் சாதகமற்று வலம் வருவதால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள் விலகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை நிச்சயம் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.